பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஏப்ரல் மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த மீன ராசியினுடைய அதிபதி குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். நல்லா இருக்காரா? சூப்பராக இருக்கார். ஆனால் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கார். சுக்கிரனுடைய பார்வையில் இருக்காருன்னு சொன்னால் அப்போ இந்த லக்னாதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் 2ஆம் இடம் என்பது வருவாய், பல வருவாயை கொடுக்கக்கூடிய இடம், அதாவது வருமானத்தை தரக்கூடிய இடம். அந்த இடத்தை சனி பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ வருமானத்தை தடை பண்ணுவார். இந்த சனி பகவான் வருமானத்தை தடை பண்ணுவார். குடும்பஸ்தானத்தை பார்க்குறார், குடும்பத்தில் பிரச்சனையும் உண்டு பண்ணுவார். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்களுக்கு அதையும் தடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பார் சனி பகவான். சனி பார்வை அதையும் தடுக்கக்கூடிய ஒரு நிலை, தீய பலனை தான் தரக்கூடிய ஒரு அமைப்பு. இருந்த போதிலும் இந்த குரு பார்வை என்பது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. அப்போ இந்த மீன ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த 10ஆம் இடத்தை குரு பார்த்தாலே ஒரு பெரிய விஷயம். தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானத்தை பார்க்குது. அதோடைய தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறதுங்கிறது இன்னும் டபுள் பர்பஸ், டபுள் ப்ளஸ். 6ஆம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம். 6ஆம் இடம் என்பது இளைஞர்களுடைய தேடல்கள். அவங்க எதை நினச்சி பிரயாணம் பண்ணுறாங்களோ, பயணம் பண்ணுறாங்களோ அந்த பயணத்தில் வெற்றி பெறுவார்கள். இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க, சக்ஸஸ் கிடைக்கும். இல்லை ஒரு பேங்க் எக்ஸாம் அது போல் எழுதுகிறாங்க, நிச்சயமாக சாதிப்பாங்க. ஒரு வேலையில் இருக்கிறவங்க கீழே இருக்கிற அவங்களுக்கு, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் அவங்க அனுசரித்து போவாங்க. உங்கள் மேலே இருக்கிற பாஸு, மேலே இருக்கிற அதிகாரிகளும் சக ஊழியர்களும் உங்கள்கிட்ட அனுசரித்து போவாங்க. இது 6ஆம் இடம் என்பது ஒரு அற்புதமான இடம். எதிரிகளே ஓடி ஒளிஞ்சிருவாங்க, எதிரிகளே இருக்க மாட்டாங்க. கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸு தான் இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மீன ராசிக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு. 7.5 சனி என்பது ஒரு 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு, 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 2வது சுற்று. இந்த முதல் ரவுண்டு 19 வயசுக்குள்ளேன்னு சொன்னால் அப்போ படிப்பில் ஒரு மந்தத்தன்மை, எதிர்பார்த்த ஒரு மார்க்கு கிடைக்காது. ஆனால் 2வது சுற்று 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம், இதுதான் உங்களுக்கு எல்லாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு தீர்மானத்தை கொடுத்துட்டு போவார் இந்த சனி பகவான். அப்போது நல்லது செய்ய போகிறாரா? அப்போது நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த ராகு பகவான் ராசியில் வேறு இருக்கார். ராகு ராசியில் இருந்தால் உங்களுக்கு நல்லது செய்வாரா அப்படின்னு சொன்னால் ஒரு ஆசிலேஷன் மைண்டு இருக்கும். எதையும் ஒரு காரியத்தை எடுத்தோமா முடிச்சோமான்னு செய்ய மாட்டீங்க. இன்னும் இதோட பெருசாக செய்யணும், இதோட அதை இன்னும் நல்லா பண்ணணும்னு அப்படியே காரியத்தை பெண்டிங் போடுவீங்க. அதுதான். மற்றபடி 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. நண்பர்களுக்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும்.
அதே நேரத்தில் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. கொஞ்சம் அனுசரித்து போங்க. மற்றபடி உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் கண்டிப்பாக வெளிநாடு போங்க. உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்புப்படி நீங்கள் இப்போ வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போகலாம். அது உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி, நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். மொத்தத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அடுத்தது 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். இந்த 9ஆம் இடம் என்பது தகப்பன் ஸ்தானம். அந்த ஸ்தானத்தை சனி பார்க்குறாருன்னா தகப்பனுக்கு தொழிலில் பிரச்சனை, தகப்பனுக்கு உடல்நிலையில் பிரச்சனை, தகப்பனுக்கு சமுதாயத்தில் பிரச்சனை, இதையும் தாண்டி தகப்பனுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை. இப்படி பலவாறாக சொல்லிகிட்ருக்கலாம். அதே நேரத்தில் கோயில் குளங்களுக்கு நீங்கள் போகணும். உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணணும். இந்த 9ஆம் இடம் சனி பார்வை அப்படின்னா எதையும் ஈஸி டு கெட்டுன்னு சொல்ல முடியாது. போராடி ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. நீண்ட நாளாக தொழில் சரியாக போகாதவங்களுக்கு இப்போ தொழிலில் போகலைன்னு வருத்தப்பட்டு அப்படியே இருக்காதீங்க. புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லை புதுசாக இன்னொரு தொழிலை ஓப்பன் பண்ணுங்கள். தொழில் நன்றாக செல்லும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. அற்புதமான காலகட்டம். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் அப்படி தான் சலுகைகள் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், நீங்கள் எதை நினச்சி நீங்கள் இருக்கிறீங்களோ அது கண்டிப்பாக சாத்தியப்படும். புதுசாக வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணாலும் எந்த துறையில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறையிலேயே கிடைக்கும். புதுசாக கடகண்ணி வைக்கணும், நான் படிப்பு முடிச்சிருக்கேன், வேலைக்கு போகிறது விருப்பம் இல்லை, கடகண்ணி வைக்கிறேன், ஜாதகத்தை பார்த்துக்குங்க, ஜோசியர் என்ன சொல்கிறார், கடகை வைக்கலாமா, பிஸ்னஸ் பண்ணலாமா, தாராளமாக பண்ணுங்கள். சூப்பரான ஒரு நேரம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். செலவினங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அது பார்த்திங்கன்னா அசுப செலவும் இருக்கும், சுப செலவும் இருக்கும். செவ்வாய் பகவான் 12ல் இருக்கார். 2 கூடையவன் 12ல் இருக்கார். வருமானம் வர்ற பணம் அத்தனையும் செலவாகும். அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கொஞ்சம் மிஷினரிஸு, அதில் மிஷின் கூட வேலை பார்க்குறவங்க, மிஷின் ஆப்ரேட்டர், மிஷின் கூட வேலை பார்க்குறவங்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கணும். இப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இதெல்லாம் பிரச்சனை வரும். அதாவது விரல் அடிபடும், கை அடிபடும், இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். ஆனால் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். இந்த மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனி, மெடிக்கல் ஷாப், மற்றபடி டாக்டர்ஸ், சிவிலியர்ஸ், மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய அத்துணை பேரும் சரி, இப்படி இந்த நிலைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குமா அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நல்ல சம்பாத்தியம் ஏற்படும். சந்தோஷமாக பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஷெட்யூல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மீன ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா 23, 24, 25 சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் இந்த 3 நாள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த புதுசாக ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணக்கூடாது. வழக்கமாக செய்கிற பணிகளை செய்து வாருங்கள். வேலை பார்க்குற இடத்துல சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க. நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க. ஓரளவுக்கு உங்களை நீங்கள் காப்பாற்றிப்பீங்க அப்படின்னு சொல்லுவோம்.
மற்றபடி இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் உச்சநிலையில் தான் இருக்கார். ஆனால் ராகுவனுடைய பிடியில் இருக்கார் 25 நாள். கடைசி 5 நாள் மேஷத்தில் இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கார். அப்போ கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதால வேலை கிடைக்கும். அதெல்லாம் வேலை கிடைச்சும் ஒன்றும் பெருசாக மனசளவுக்கு திருப்தி இல்லை, சம்பாத்தியமும் திருப்தி இல்லை, வேலையும் திருப்தி இல்லைப்பா. ஏதோ ஒரு ஏனோ தானோன்னு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. வங்கி பணியாளர்கள், அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, நகை வியாபாரிகள், உற்பத்தியாளர்கள், துணி வியாபாரிகள், மில்ஸு உற்பத்தியாளர்கள், இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பை தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை க்ரியேட் ஆகும். வேலை பார்க்குறவங்களும் சரி, அந்த இன்ஸ்டியூஷனுக்கும் தெரியும். எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. பத்திரிகை துறை, மீடியா துறையில் பணிபுரிபவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் கொஞ்சம் பிரச்சனை தான். கொஞ்சம் ராகனுடைய பிடியில் இருக்கிறதால ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இடர்பாடுகள் இருக்குது. உங்கள் ஃபுல் திருப்தி, ஒரு ஃபுல் விங்ஸு நீங்கள் வேலை பார்க்க முடியாது. நீதித்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் அப்படித்தான். மொத்தத்தில் நீங்கள் இந்த மாதம் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரனை போற்றுங்கள். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்கு மனம் வைத்தருள்ளார். சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லி சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இருந்தாலும் எச்சரிக்கையோடு இருங்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.